த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தமிழ்நாட்டில் நீங்க தமிழ் பேசுறீங்க. யாராவது உங்களை நீங்க தமிழ்காரங்க கிடையாது, இந்தியர் கிடையாது, இலங்கைக்காரங்க, அதனால நீங்க உடனடியா நாட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படிதான் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துல அந்த மாநில மொழி பேசுறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள இந்திய குடிமக்கள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குல்ல. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலானவங்களுக்கு இந்தியாவுடைய ஒரு பெரும் பகுதியில இப்படியான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரியவே இல்லை. அது என்ன விஷயம் அப்படின்னா, இந்தியாவில் அஸ்ஸாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்கள்லையும் அதே மாதிரி வங்கதேசத்தோட எல்லையை பகிர்ந்துக்கக்கூடிய மேற்கு வங்கம், பீகார் மாதிரியான மாநிலங்கள்லையும் அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இந்திய குடிமக்கள் அவங்க இந்தியர்கள் கிடையாது, அவங்க வங்கதேச நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி நாடு கடத்தப்பட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளாகவே இது நடந்துட்டு வந்தாலும் கூட கடந்த மே மாசத்திலிருந்து இது ரொம்பவும் வீரியமா ரொம்ப பெரிய அளவுல நடந்துகிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா மேற்கு வங்க மாநிலத்துல கடந்த 2-3 மாதங்கள்ல மட்டும் ஆயிரக்கணக்கானவங்க அவங்க கிட்ட இந்திய குடிமக்கள் அப்படின்றதுக்கான அத்தனை ஆதாரங்களும் ஆவணங்களும் இருந்தும் கூட அவங்க இந்தியர்கள் கிடையாது, வங்கதேச நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி எல்லை தாண்டி நாடு கடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்க நாடு கடத்தப்படுறதுக்கு அடிப்படையான ஒரே காரணம் அவங்க வங்க மொழி பேசுறவங்க தான். மேற்கு வங்க மாநிலத்துடைய மாநில மொழி அப்படின்னா வங்க மொழி அப்படின்றதுதான். மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வங்க மொழி தானே பேசுவாங்க, அவங்களை எப்படி வங்கதேசத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்ல முடியும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி எழலாம். அப்படியான கேள்விகளுக்கு பதில் எல்லாம் எதுவும் கிடையாது. அப்படி அவங்க வங்க மொழி பேசுறாங்க அப்படின்றது காரணத்துக்காகவே தொடர்ச்சியா அவங்க வங்கதேச நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டு இருக்கிறாங்க. இந்த விவகாரம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் வந்திருக்கு. கடந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி மேற்கு வங்க மாநில புலம்பெயர் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பா ஒரு மிக முக்கியமான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த், ஜோய்மால்யா பக்ஷி மற்றும் விப்புல் இந்த 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வந்தது. மனுதாரர்கள் சார்பா வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் ஆஜராயிருந்தாரு. அவர் சொன்ன தகவல்கள் எல்லாம் அதிர்ச்சியோட உச்சம் அப்படின்னே சொல்லலாம். மேற்கு வங்க மாநிலத்துல நிறைமாத கர்ப்பிணி ஒருத்தவங்களை பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எல்லையோர பாதுகாப்பு படையினர் பிடிச்சிருக்கிறாங்க. காரணம், அவங்க வங்க மொழி பேசி இருக்கிறாங்க. வங்க மொழி பேசுறவங்க மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால அவங்கள நாங்க நாடு கடத்துறோம் அப்படின்னு இந்தியாவுடைய எல்லை பகுதியில இருந்து வங்கதேசத்தை நோக்கி அவங்கள அனுப்பி விட்டுருக்காங்க. அவங்க பார்டர் கிராஸ் பண்ண உடனேயே வங்கதேச ராணுவம் அவங்கள கைது பண்ணிட்டாங்க. இதுல சிக்கல் என்னன்னா, அந்த பெண்மணி பல ஆண்டுகளா இந்தியாவில தான் இருக்கிறாங்க, இந்தியாவில வேலை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஆதார் உள்ளிட்ட அத்தனை அடையாள அட்டைகளுமே இருந்திருக்கு. ஆனா அது எதையுமே பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் ஏற்க மறுத்துட்டாங்க. அதனால அவங்க வெளியே தள்ளப்பட்டுட்டாங்க. இதே மாதிரிதான் ஆயிரக்கணக்கானவங்க இது வரைக்கும் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. பிரசாந்த் பூஷன் சொல்லும் பொழுது இன்னொரு அதிர்ச்சி தகவலையும் சொன்னாரு. இப்படி பிடிக்கப்படுறாங்கல்ல இந்த நபர்கள் எல்லாரும் எல்லை பகுதிக்கு கொண்டு போகப்படுவாங்க. உடனடியா அவங்க வங்கதேசத்தை நோக்கி ஓட சொல்லுவாங்களாமா ராணுவ வீரர்கள். அவங்கள யாராவது திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களை நாங்க சுட்டு கொன்னுடுவோம், அதனால ஓடுங்க அப்படின்னு. யாராவது அதையும் மீறி அஜிடேட் பண்றாங்கன்னா வானத்தை நோக்கி சுட்டு த்ரெட்டன் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இதை கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு எப்படி ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கோ இதே அதிர்ச்சி உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கும் ஏற்பட்டுச்சு. உடனடியா கேள்வி எழுப்புனாங்க. இந்தியாவுக்குள்ள யாராவது வந்துட்டாங்க, அவங்க சட்டவிரோத குடியேறியோ இல்ல இந்திய குடிமகளோ யாரு வந்தாலும் அவங்கள இந்திய சட்டப்படிதான் நீங்க கையாளணும். அவங்கள வெறுமனே இப்படி பிடிச்சு அவங்கள கொண்டு போய் நீங்க எல்லை தாண்டி விடுறதெல்லாம் சரியான விஷயம் கிடையாது அப்படின்னாங்க. அதை விட இன்னொரு மிக முக்கியமான வார்த்தை, ஒருத்தவங்க என்ன மொழி பேசுறாங்க அப்படின்றதுக்காக மட்டுமே அவங்களுடைய குடியுரிமையை நீங்க எப்படி தீர்மானிக்க முடியும்? அதாவது ஒருத்தவங்க உருது பேசுறாங்க அப்படின்னா அவங்க இந்தியர் கிடையாது, ஒருத்தவங்க வங்க மொழி பேசுறாங்கன்னா அவங்க இந்தியர் கிடையாது, ஒருத்தவங்க தமிழ் பேசுறாங்கன்னா அவங்க இந்தியர் கிடையாது அப்படின்ற மாதிரியான டெஃபினிஷனை நீங்க எப்படி கொண்டு வரீங்க அப்படின்னு மத்திய அரசுக்கு மறைமுகமான ஒரு கேள்வியாவே கேட்டிருந்தாங்க. மத்திய அரசு சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராயிருந்தாரு. அவர் சொன்ன வார்த்தை அதை விட ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அவர் என்ன சொல்றாரு, இந்தியா ஒன்றும் சட்டவிரோத குடியேறிகளை ஏற்றுக்கிறதுக்கான உலகத்தோட தலைநகரம் கிடையாது, இங்க சட்டப்படி மட்டும்தான் குடியேற முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னதோடு மட்டும் இல்லாம இப்படி பாதிக்கப்படுறாங்கல்ல அவங்க இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரட்டும், எதுக்காக ஒரு குறிப்பிட்ட சங்கம் இங்க வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறாரு. இதுல உடனே உங்களுக்கும் கேள்வி எழும், கரெக்ட் தானே, மத்திய அரசு கரெக்டா தானே கேட்கறாங்க. இப்ப என்ன நாடு கடத்துறாங்க அப்படின்னா நான் கோர்ட்டுக்கு போய் என்னுடைய உரிமையை மீட்டெடுக்கணும். அதை விடுத்துட்டு என் சார்பில் வேற யாராவது வராங்க அப்படின்னா எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கும் பதில் இருக்கு. இப்போ அந்த கர்ப்பிணி பெண்மணி ஒருத்தவங்க எல்லை தாண்டி கொண்டு போய் விடப்பட்டாங்கன்னு சொன்னோம்ல,
அந்த பெண்மணியுடைய குடும்பத்தார் கல்கத்தா ஹைகோர்ட்ல ஆட்கொணர்வு மனு, ஹேபியஸ் கார்பஸ் மனு அப்படின்றத தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த மனு தாக்கல் பண்ணாங்கன்னா அதை நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா அடுத்த 24 மணி நேரத்துல சம்பந்தப்பட்ட அந்த நபரை நீதிமன்றத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். இதுதான் சட்டம் சொல்லுது. ஆனா கல்கத்தா ஹைகோர்ட் இப்படியான ஆட்கொணர்வு மனுக்களை விசாரணைக்கு எடுக்கிறது இல்லை. என்னன்னு சொல்றாங்க, சுப்ரீம் கோர்ட்ல இது சம்பந்தமான கேஸ் இருக்கு, அதனால இந்த ஆட்கொணர்வு மனுவை நாங்க விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்களாம். இதையும் சரியா புரிஞ்சுக்கிட்ட உச்ச நீதிமன்றம், நாங்க இந்த கேஸ் இங்க விசாரிக்கிறதுக்கும் ஹைகோர்ட்ல மத்த கேஸுகளுக்கும் சம்பந்தமே கிடையாது, ஹைகோர்ட் அவங்களுடைய வழக்கு விசாரணைகளை தாராளமா நடத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, ஒரு குடும்பத்துல 4-5 பேர் இருக்காங்கன்னா அதுல 2-3 பேர் மட்டும்தான் இப்படி சட்டவிரோத குடியேறிகளா கண்டறியப்படுறாங்க. உதாரணத்துக்கு அப்பா சட்டவிரோத குடியேறியா கண்டறியப்பட்டு அவரை எல்லை கடன் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஆனா அவருடைய மகள்களோ மகன்களோ இங்க இருப்பாங்கல்ல, அவங்கள அந்த மாதிரி பிடிக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க இந்தியாவுடைய ஏதாவது ஒரு கல்வி நிறுவனங்கள்ல படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்தியாவுடைய குடிமகளா இருந்தா மட்டும்தான் இங்க படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரியான சட்ட சரத்துக்கள்லாம் இருக்குதுன்றதுனால அந்த குழந்தைகளை எல்லை தாண்டி கொண்டு போய் விடுறதுக்கான நிறைய சிக்கல்கள் இருக்கு. இப்படி குடும்பங்களும் பிரிக்கப்படுது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் எழ தொடங்கி இருக்கு. இத நான் சொல்லல, அமெரிக்காவிலிருந்து இயங்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பு ஒரு விரிவான கட்டுரையாவே இதை பத்தி எழுதி இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை மேற்கு வங்க மாநிலத்துல இப்போ அரசியல் ரீதியிலான மிகப்பெரிய பூதாகரமான ஒரு ப்ராப்ளமா வெடிச்சிருக்கு. ஏன்னா 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நடக்கும் பொழுது மேற்கு வங்க மாநிலத்துக்கும் சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்றது நடக்க இருக்கு. அந்த சட்டமன்ற தேர்தல்ல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவா இல்ல பாஜகவுக்கு யார் யாரெல்லாம் வாக்களிக்க மாட்டாங்கன்னு நம்பப்படுதோ அவங்களை இப்படி சட்டவிரோத குடியேறிகள்னு முத்திரை குத்தி அவங்கள நாடு கடத்துறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் முன்வைக்க தொடங்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே பீகார் மாநிலத்துல SIR முறையில தேர்தல் ஆணையம் இப்படி 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கினதுக்கான அடிப்படையான காரணம் அவங்க அத்தனை பேருமே பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க, அதனாலதான் தேடி தேடி வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளை பாஜக மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் எதிர்கட்சிகள் முன்வச்சுட்டு வரக்கூடிய சூழல்ல மேற்கு வங்க மாநிலத்துல அதுவே வேறு மாதிரியான பிரச்சனையா எழுப்பப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய இறையாண்மை ரொம்ப முக்கியம் தான். சட்டவிரோத குடியேறிகள் இங்க வந்து நம்மளுடைய வளங்களை சுரண்டறதை தடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஆனா அதுக்கான வழிமுறை அப்படின்றதுதான் இங்க கேள்விக்குள்ளாக்கப்படதா இருக்கு. இது வெறும் மேற்கு வங்க மாநிலம் மட்டுமில்ல, அஸ்ஸாம் மாதிரியான மற்ற மாநிலங்கள்லயும் ரொம்ப தீவிரமா செயல்படுத்தப்பட்டு இருக்கு. உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு இருக்குது அப்படின்றதுனால உச்ச நீதிமன்றம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான உத்தரவுகளை பிறப்பிக்க போறாங்க அப்படின்றத பொறுத்துதான் இந்த விஷயம் எவ்வளவு தூரம் வீரியமடைய போகுது அப்படின்றதையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த சட்டவிரோத குடியேறிகள் விவகாரத்தை மத்திய அரசு அணுகக்கூடிய விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒருத்தவங்க ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுறாங்க அப்படின்றதுக்காகவே அவங்க மீது இப்படி ஒரு முத்திரை குத்தப்படுறது சரின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் இந்த சேனல்லாம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான மிக முக்கியமான விஷயங்கள் பத்தின அலர்ட்டை தமிழ் மக்களுக்கு முன்னாடியே கொண்டு போய் சேர்த்தரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் நம்ம சேனல்ல தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்களை இது சம்பந்தமா பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த மாதிரியான வீடியோக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு வரணும் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.